إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال الله عز وجل تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மா உரையில் இஸ்லாம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பண்பாகிய பணிவு தொடர்பாக சில விஷயங்களை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். கனிமிக்க சகோதர சகோதரிகளே, ஹுத்பத்துல் ஹாஜாவுக்கு பிறகு நான் ஒரு வசனத்தை ஓதி காட்டினேன் கஸஸ் அத்தியாயத்திலிருந்து. அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், தில்க தாருல் ஆஹிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன ஃபில் அர்தி உலுவன் வலா ஃபசாதா. இந்த மறுமையுடைய சொர்க்கம் என்கிற அந்த வீடு, அந்த இடத்தை நாம் யார் இந்த பூமியில் உயர்வை விரும்புவதில்லையோ, பெருமையை நாடவில்லையோ, மேலும் இந்த பூமியில் விஷமத்தை பரப்ப அவர்கள் நாடவில்லையோ, அத்தகைய மக்களுக்காக தான் அந்த மறுமையுடைய வீடு சொர்க்கத்தை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், எப்போதும் சிறந்த முடிவு, நல்ல முடிவு என்பது முத்தகீன்களுக்கு தான், தக்வா உள்ளவர்களுக்கு தான். ஆக அன்பானவர்களே, பூமியில் மனிதர்களுக்கு மத்தியில் உயர்வை விரும்பாமல், பெருமையை விரும்பாமல் பணிவோடு வாழ்வதுதான் முத்தகீன்களுடைய, பயபக்தியாளர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னல்லாஹ அவ்ஹா இலைய அன் தவாதஉ ஹத்தா லா யஃப்கர் அஹதுன் அலா அஹத் வலா யப்கி அஹதுன் அலா அஹத். உங்களில் ஒருவர் பிறர் மீது தற்பெருமை கொள்ளாத அளவுக்கு, பெருமை அடித்து கொள்ளாத அளவுக்கு, ஒருவர் இன்னொருவருக்கு அநீதி இழைக்காத அளவுக்கு, அக்கிரமம் செய்யாத அளவுக்கு நீங்கள் எல்லோரும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு வஹி செய்துள்ளான், அல்லாஹ் எனக்கு அறிவித்துள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். காரணம், தற்பெருமை அடித்து கொள்வது, அகம்பாவம் கொள்வது, ஒருவர் இன்னொருவர் மீது அநியாயம் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பணிவு என்கிற அந்த அம்சத்தை விட்டுவிட்டு அதற்கு நேர்மாறாக தற்பெருமை என்கிற அம்சத்தை கொண்டு வரும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் நடக்கும். ஆக எல்லோரும் பணிவாக நடந்து கொண்டால், ஒருவரை ஒருவர் மதிப்பது, ஒருவரை ஒருவர் நேசிப்பது என்று செய்தால் உலகத்தில் எங்கும் என்ன செய்யாது, அக்கிரமம் நடக்காது, அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே உணர்த்துகிறார்கள். அன்பானவர்களே, மனிதர்களாகிய நமக்கு தற்பெருமை கொள்வதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு மனிதரும் சிந்தித்து பார்த்தால், ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு தற்பெருமை கொள்ளக்கூடிய, அகம்பாவம் கொள்ளக்கூடிய தகுதியோ அருகதையோ கிடையாது என்கிற விடை நமக்கே தெரியும். மனிதனுடைய ஆரம்பம், மனிதனுடைய வாழ்க்கை, அடுத்த மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையின் முடிவு, மீண்டும் ஹஷர் மைதானத்தில் எழுப்பப்படுவது என்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் சிந்தித்து பாருங்களே. ஒரு மனிதனுக்கு பெருமை அடித்துக் கொள்வதற்கான தகுதி இருக்கிறதா, ஹக்கு இருக்கிறதா?
மனிதன் எங்கிருந்து வருகிறான்? ஒரு இந்திரிய துளியில் இருந்து. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது மாஇம் மஹீன், ஒரு அற்பமான இந்திரிய துளியிலிருந்து தான் மனிதனை படைத்தோம். ஒரு அற்ப துளியிலிருந்து வந்தவன் தான் மனிதன். படைப்பு ரீதியாக பார்த்தாலும் மனிதனுக்கு அகம்பாவம் கொள்ளக்கூடிய, பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய தகுதி கிடையாது. சரி, இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறான்? உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு எப்படி பல வியாதிகள், பல பிரச்சனைகள். அந்த ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு கஷ்டமும் மனிதனுடைய நாட்டுப்படி எல்லாமே இந்த உலகத்தில் நடக்காது. மாறாக மனிதனை படைத்த இறைவனுடைய நாட்டுப்படி தான் எல்லாமே நடக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது. அப்படி இருக்க எப்படி ஒரு மனிதன் தற்பெருமை கொள்ள முடியும்? சரி, மரணம் என்று பார்த்தால் மரணித்த பிறகு பெயர் கூட சொல்லி அழைக்க மாட்டார்கள் மக்கள், இல்லையா? அப்துல் ரஹ்மான் பாய் எப்போது எடுப்பீர்கள் கேட்பார்களா யாராவது? அப்துல்லா பாய் எப்போது எடுப்பீர்கள்? இல்லை. ஜனாசா எப்போது எடுப்பீர்கள்? பெயரை கூட விட்டு விடுவார்கள். அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய ஒரு உடல் இது. நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது நிர்வாணமாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னக்கும் மஹ்ஷூரூன யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லன். நீங்கள் நாளை மறுமை நாளில் நீங்கள் எல்லோரும் காலில் செருப்பில்லாத நிலையிலே, நிர்வாணமாக, ஹத்தனா செய்யப்படாத நிலையில் எழுப்பப்படுவீர்கள். ஆக இப்படிப்பட்ட மனிதனுக்கு எந்த விதத்தில் நாம் சிந்தித்து பார்த்தாலும் தற்பெருமை கொள்ளக்கூடிய அருகதையே கிடையாது. ஆக மனிதன் எப்போதும் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர், மறுமை நாளை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர், அழகான இந்த குணங்களை நமக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த மார்க்கத்தை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் ஒருபோதும் தற்பெருமை கொள்ளக்கூடாது, அகம்பாவமாக நடந்து செல்லக்கூடாது. மாறாக பணிவை தன்னிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஃபுர்கான் அத்தியாயத்தின் இறுதி வசனங்களில் ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று சில முக்கியமான தன்மைகளை அல்லாஹ் அங்கு சொல்லி காட்டுகிறான். கொள்கை ரீதியாக வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அந்த இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய குணங்கள் என்ன என்றெல்லாம் அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லும் பொழுது அல்லாஹ் அதில் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் நடந்து செல்லும் பொழுது பூமியிலே அவர்கள் மிக பணிவாக நடந்து செல்வார்கள், பணிவுடன் நடப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மானுடைய அம்சங்களை பட்டியலிடும் பொழுது முதலாவது விஷயமாக அல்லாஹ் இதை குறிப்பிடுகிறான். ஆக அன்பானவர்களே, நாம் எக்காலும் நினைக்கக்கூடாது, அகம்பாவம் கொள்ளக்கூடாது. மாறாக எப்போதும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும், பணிவுடன் பேச வேண்டும். பிறரோடு அணுகும் பொழுது பணிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பணிவு என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் கிடையாது. ஒருவர் தன்னைத்தானே சுயமரியாதை இல்லாதவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும், அப்படி கிடையாது. சுயமரியாதை என்பது முக்கியம். தன்னுடைய மரியாதையை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்துவிடக் கூடாது. மரியாதை குறைவாக மக்கள் என்னிடம் பேச வேண்டும், அப்போதுதான் நான் பணிவாக நடந்து கொள்கிறேன் என்பது அர்த்தம் இல்லை, ஒருபோதும் கிடையாது. மரியாதையோடு இருக்க வேண்டும். சுயமரியாதை அவசியம். நம்முடைய மரியாதையை சீர்குலைக்கும் விதமாக ஏதாவது மக்கள் நினைத்து விடுவார்களோ என்று நாம் நினைத்தால் அதுக்கு தேவையான விளக்கங்களையும் தர வேண்டும். சரியா? தன்னுடைய மரியாதை பாதுகாப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெச்சிதார்கள் பள்ளிவாசலுடைய வாசலில் நின்று இரவில் பேசினார்கள். ரசூல் அவர்கள் ஏத்திகாஃபில் இருக்கிறார். ரசூலிடம் பேசுவதற்காக ரசூலுடைய மனைவி சஃபியா வருகிறார்கள். பள்ளிவாசலை விட்டு வெளியேறக்கூடாது என்பதற்காக வாசலில் நின்றபடி ரசூல் அவர்கள் பேசிவிட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். இருட்டாக இருந்தது. சரியாக அந்த நேரத்தில் 2 சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாவை பார்த்ததும் அல ரிஸ்லிகுமா, அங்கே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபாவை அழைத்து சொன்னார்கள், இன்னஹா சஃபியா, அவர்கள் வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி சஃபியா தான். என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோ ஒரு அந்நிய பெண்ணிடம் இந்த இருட்டிலே நின்று பேசுகிறார்கள் என்று அந்த சஹாபா எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக ரசூல் அவர்கள் அந்த விளக்கத்தை தருகிறார்கள். அந்த சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ்வின் தூதரை இதை எதற்காக சொல்கிறீர்கள்? நாங்கள் என்ன உங்களை குறித்து தப்பாக நினைக்க போகிறோமா என்று சொல்லும் விதத்தில் யார சொல்லா இதை எதற்காக சொல்கிறீர்கள்? அப்போது ரசூல் சொன்னார்கள், இல்லை இல்லை, ஷைத்தான் யாருடைய உள்ளத்தில் யாரை குறித்து வஸ்வசா போடுவான் சொல்ல இயலாது. ரசூல் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபில் இன்சானி மஜ்ரத் தம், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுடைய உடலில் நரம்பு நாளங்களில் ரத்தம் ஓடக்கூடிய அந்த நரம்பு நாளங்களில் ஷைத்தானும் ஓடுகிறான். ஆக எப்படி வஸ்வசா வரும், யாரை குறித்து வஸ்வசா வரும் சொல்ல இயலாது. ஆகவே ரசூல் தன் சார்பாக ஒரு விளக்கத்தை தந்து தன்னுடைய மரியாதையை பாதுகாத்தது போல் நமக்கு நம்முடைய மரியாதை அவசியம்.
பணிவு என்று சொன்னால் தன்னுடைய மரியாதை விட்டுவிட வேண்டும் என்று அர்த்தமாகாது. தன்னுடைய மரியாதையை பாதுகாப்பதோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு மத்தியில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாவுக்கு மத்தியில் தற்பெருமையை குறித்து எச்சரிக்கை செய்யும் விதமாக சொன்னார்கள். லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு தற்பெருமை இருக்குமோ, தகப்புர் இருக்குமோ, அப்படிப்பட்டவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று எச்சரிக்கை செய்யும் பொழுது சஹாபா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நம்மில் ஒருவர் அழகான காலணிகள் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அழகான ஆடை அணிய வேண்டும் என்று விரும்புகிறார், இதுவும் தற்பெருமையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, இது தற்பெருமை ஆகாது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகானவன், அழகானதை அல்லாஹ் விரும்புகிறான். மாறாக தற்பெருமை என்பது வலகின்னல் கிப்ரா பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். தற்பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் சக மனிதர்களை இழிவாக கருதுவதும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஒருவருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தால் வீண் விரயம் செய்யாமல் அழகான ஆடை அணிந்தாலோ, அழகான காலணிகள் அணிந்தாலோ, அழகான வண்டியை வாங்கி பயன்படுத்தினாலோ, தேவைக்குரிய அளவுக்கு அழகான வீட்டை கட்டினாலோ இது என்னாகாது? தற்பெருமை ஆகாது. தற்பெருமை என்பது சத்தியத்தை மறுப்பதும் சக மனிதர்களை நம்மிடத்தில் இருக்கும் ஒன்று ஒருவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவரை பார்த்து இழிவாக கருதுவது என்று செய்யாமல் இருப்பதுதான் என்னது? பணிவாகும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம், சக மனிதர்களை மரியாதையாக நாம் நடத்துகிறோம், பணிவாக நடந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இதுதான் மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய அம்சமாகும். அன்பானவர்களே, இத்தகைய அம்சத்தை குறிப்பாக ஒரு பணக்காரர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பணக்காரர் பணம் இல்லாத ஏழை எளிய மக்களை மரியாதையாக நடத்துகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பணக்காரருடைய உள்ளத்தில் பணத்தின் அடிப்படையில் தற்பெருமை இல்லை. காரணம், அவர் ஏழை மக்களையும் நினைச்சுகிறார், அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். ஒரு ஆலிம் இருக்கிறார், மார்க்க ரீதியாக படித்த ஒரு ஆலிம், அல்லது உலக ரீதியாக பல டிகிரிஸ் வாங்கிய ஒரு பெரிய பட்டதாரி இருக்கிறார். ஆனால் அவர்கள் என்னதான் படித்திருந்தாலும் அந்த படிப்பு அறிவு இல்லாத ஒரு பாமர மக்களை பார்த்து, ஒரு ஜாஹிலை பார்த்தாலும் மரியாதையோடு பேசுகிறார், மரியாதையாக நடத்துகிறார் என்று சொன்னால் அந்த படிப்பறிவு உள்ள அந்த நபரிடம் படிப்பின் காரணமாக என்ன வரவில்லை? தற்பெருமை வரவில்லை என்று அர்த்தம். ஆக நாம் தன்னைத்தானே இப்படி என்ன செய்ய வேண்டும்? பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். பணத்தின் அடிப்படையில் நான் ஏழைகளை இழிவாக பார்க்கிறேனா? கல்வியின் அடிப்படையில் கல்வி இல்லாதவர்களை இழிவாக கருதுகிறேனா? அல்லது அந்தஸ்தின் அடிப்படையில், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பதவியின் அடிப்படையில் அந்த பதவி இல்லாத ஒரு பாமர சாதாரண மனிதரை இழிவாக பார்க்கிறேனா என்று பரிசோதனை செய்து பார்த்தால் தெரியும் நாம் பணிவு உள்ளவர்களா அல்லது தற்பெருமை உள்ளவர்களா. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து, சஹாபாவுடைய வாழ்க்கையிலிருந்து பணிவுக்கு எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லலாம். அந்த உதாரணங்களை நாம் தனக்காக முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு, அழகிய முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு நாமும் அதே போல் பணிவுள்ளவர்களாக நடக்க முயற்சிக்க வேண்டும். இதுதான் உண்மையான இறை விசுவாசிகளுடைய, முத்தகீன்களுடைய, இபாதுர் ரஹ்மானுடைய அம்சமாக, அடையாளமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து பாருங்கள் சில உதாரணங்கள். ஒரு சஹாபி ரசூலை பார்த்து யா ஹைரல் பரியா, படைப்பில் மிக சிறந்தவரே என்று அழைக்கிறார். ரசூலை பார்த்து படைப்பில் மிக சிறந்தவரே என்று அழைக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு ரசூலை அழைத்தாரே, அதில் ஏதாவது குறை இருக்கிறதா, தப்பு இருக்கிறதா? கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்பில் மிக சிறந்தவர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிது உல்தி ஆதம், மனிதர்களுக்கு தலைவர் என்று ஹதீஸில் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தின் பொழுது, இஸ்ரா என்கிற பயணம் முடிந்து மிஅராஜ் பயணத்துக்கு முன்பாக பைத்துல் மக்திஸிலே அத்தனை நபிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழ வைத்த இமாமுல் முர்சலீன், ரசூல்மார்களுடைய இமாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள்லாம் தரையில் நடந்து செல்கிறோம், இதை தாண்டி என்ன செய்ய முடியாது? வானத்தை எல்லாம் எட்டிவிட முடியாது, முதல் வானத்தை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் 7 வானங்களை தாண்டி அர்ஷுக்கு நெருக்கமாக ரசூலை அழைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய மனிதர், படைப்பில் மிக சிறந்தவர். அந்த வார்த்தையில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனாலும் அந்த சஹாபி ரசூலை பார்த்து படைப்பில் மிக சிறந்தவரே என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, தாக்க இப்ராஹிம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். படைப்பில் மிக சிறந்தவர் என்று சொன்னால் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் படைப்பில் சிறந்தவர், என்னை பார்த்தபடி சொல்லாதீர்கள். எவ்வளவு பணிவு பாருங்கள். இங்கே நாம் தற்பெருமை கொள்வதற்கு
அருகதையே இல்லாமல் நினைச்சுகிறோம். நம்மில் பலர் தற்பெருமை அடித்துக் கொள்கிறோம், அகம்பாவம் கொள்கிறோம். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தும் அதற்கு தோதுவான வார்த்தையை சொல்லப்பட்டாலும் ரசூல் அவர்கள் மறுக்கிறார்கள். இல்லை, தாக்க இப்ராஹிம், படைப்பில் மிக சிறந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பணிவாக நடந்து கொள்வார் என்று சொன்னால், ஒரு அந்நியர், மதீனா வாசி அல்லாமல் வேறு ஊரிலிருந்து வரக்கூடிய ஒரு அந்நியர் முதலாக ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி வந்தால், சபையில் மக்கள் இருக்கும் பொழுது, ரசூல் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது, இவர்தான் தூதர் என்று அவருக்கு அடையாளம் தெரியாது. பல முறை சில சம்பவங்களில் வருகிறது, பல முறை வெளியிலிருந்து வரக்கூடிய அந்நிய மக்கள் அபூபக்கரை பார்த்து நினைச்சுவார்கள், நபி என்று எண்ணி விடுவார்கள். பிறகு சொல்லப்படும், இவர் அல்ல நபி, இவர்தான் நபி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டப்பட்டால் தான் நபிகள் நாயகம் யார் என்பதை அவர்கள் அடையாளம் காண்பார்கள். ஒரு சஹாபி வருகிறார்கள், திமாம் பின் ஸஅலபா என்கிற சஹாபி வந்து சொல்கிறார்கள், உங்களில் முஹம்மது யார்? பாருங்கள், சபையில் இருந்தால் பெரிய அவருக்குன ஒரு தனி ஒரு பெரிய உயர்ந்த நாற்காலியோ பெரிய ஒரு மெத்தையோ பார்த்ததும் இவர்தான் இந்த சபையில் தலைவர் என்று சொல்வதற்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. மக்களோடு மக்களாக கலந்து இருப்பார்கள். வந்து அந்த சஹாபி கேட்கிறார்கள், ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் முஹம்மது யார்? அப்போது சஹாபாக்கள் சொல்வார்கள், இதோ சிவப்பாக இருக்கிறார்களே அந்த மனிதர் தான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இருக்கும் பொழுது தன்னை தனித்து கூட காட்டாத விதத்திலே மிக பணிவாக நடந்து கொள்பவர். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மரியாதை செலுத்தும் விதத்திலே சஹாபாக்கள் நிற்பது ரசூலுக்கு பிடிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதத்திலே சஹாபாக்கள் நின்றால் ரசூலுக்கு அது பிடிக்காது, அமரும்படி சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளிய மக்கள் விஷயத்திலே எப்படி பணிவுடன் நடந்து கொள்பவராக இருந்தார் என்று சொன்னால், எல்லா மக்கள் எல்லா தரப்பினர்களையும் கண்ணியமாக நடத்துபவராக இருந்தார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்காரர்களை மாத்திரம் பார்த்து 2 நாட்கள் தெரியவில்லை என்று சொன்னால், என்ன அவரை காணவில்லை என்று கேட்பது அப்படியல்ல. ஏழை எளிய மக்கள், சமூகத்தில் அத்தகைய மக்களை பலர் மதிக்கவும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் கூட ரசூல் நினைச்சுவார்கள், அவர்களை குறித்து விசாரிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு நற்குணத்தை, உயர்ந்த நற்குணத்தை பார்க்க முடியுமா இந்த காலத்தில்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மதீனா மஸ்ஜித் நபவியிலே ஒரு பெண்மணி, ஒரு மூதாட்டி என்று சொல்லலாம், ஒரு கருத்த பெண்மணி பள்ளிவாசலில் தங்கி இருப்பார்கள். பள்ளிவாசலில் ஓரமாக ஒரு இடத்தில் தங்கி இருக்கும் பொழுது ஆதரவில்லாத பெண்மணியாக இருந்திருக்கலாம். பள்ளிவாசலை பெருக்குவது, சுத்தம் செய்வது என்கிற பணிகளையும் செய்து கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஃபஜர் தொழுது விட்டு இமாம் திரும்பி உட்காருவாரே, அப்படி ரசூல் அவர்கள் சலாம் கொடுத்த பிறகு திரும்பி உட்காருகிறார்கள். திரும்பி உட்கார்ந்தால் எப்போதும் அந்த பெண்மணி அவருடைய இடத்தில் என்ன செய்வார்கள், ஃபஜர் தொழுத வண்ணம் அவர்களும் இருப்பார்கள். ஆனால் அந்த பெண்மணியை அந்த நாள் காணவில்லை. ரசூல் அவர்கள் சலாம் கொடுத்து திரும்பி உட்காருகிறார்கள், அந்த பெண்மணியை காணவில்லை. ரசூல் உடனே கேட்கிறார்கள் சஹாபா பெருமக்களிடத்தில், எங்க அந்த பெண்மணி எங்கே? சஹாபா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஷாவுக்கு பிறகு இரவு நேரத்தில் அந்த பெண்மணி வஃபாத் ஆகிவிட்டார்கள். நீங்கள் தூங்கி கொண்டிருப்பீர்கள், உங்களை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று நாங்கள் குஸ்ல் கொடுப்பது, கஃபன் கொடுப்பது, தொழுகை நடத்தி அடக்கம் செய்வது என்கிற கடமைகளை நாங்களே செய்து விட்டோம் இரவில் என்று சொன்னதும், ஹல்லா ஆதன்துமூனி, அந்த பெண்மணி இறந்து விட்டார் என்கிற தகவலை எனக்கு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லியிருந்தால் ரசூலே அவர்களே வந்து ஜனாஸா தொழுகை நடத்தி இருப்பார்களே என்று சொல்லும் வண்ணம் ரசூல் சொன்னார்கள், எனக்கு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? பிறகு அந்த பெண்மணியுடைய கபர் எங்கே இருக்கிறது, எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி சஹாபாவை அழைத்து சென்று கபரிஸ்தானிலே இதுதான் அவருடைய கபர் என்று காட்டப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் அங்கு கபரிலே நின்று என்ன செய்தார்கள், ஜனாஸா தொழுகை தொழுதார்கள். ஆக இதன் மூலம் நமக்கு அந்த பெண்மணியின் காரணமாக நமக்கு ஒரு சட்டம் தெரிந்தது. என்ன சட்டம்? ஜனாஸா தொழுகை தொழ முடியாமல் போய்விட்டால் ஒரு சில நாட்கள், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகெல்லாம் கிடையாது, நேற்று இன்று என்று ஜனாஸா தொழுகை தவறி போய்விட்டால் கபரிஸ்தானுக்கு சென்று என்ன செய்யலாம், டைரக்டாக அங்கே ஜனாஸா தொழுகையை தொழுது விடலாம் என்கிற ஒரு சட்டம் நமக்கு தெரிகிறது. ஆக பாருங்கள், ஒரு ஆதரவற்ற ஒரு பெண்மணி பள்ளிவாசல் தங்குகிறார்கள், வசிப்பதற்கு வீடும் கிடையாது, உறவினர்கள் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு யத்தீம் மாதிரியான ஒரு பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணியை குறித்து ரசூல் அவர்கள் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறார். ரசூலுக்கு பணிவிடை செய்து வந்த ஒரு யூத வாலிபர் ஒருவர், யூத வாலிபர் அல்லது சிறுவர் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு தேடி இணைச்சுகிறார்கள், அந்த வாலிபரை பார்க்க செல்கிறார்கள். போய் பார்த்தார், அந்த யூத வாலிபர் உடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பார்த்தால் இவர் மீள மாட்டார் என்று சொல்லும் விதத்தில் இருந்தது.
அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபர் அல்லது சிறுவரை இஸ்லாத்தின் பால் அழைத்தார்கள். அந்த வாலிபர் தன்னுடைய தந்தையை, அவரும் ஒரு யூதர், தந்தையை தலையை தூக்கி பார்த்ததும் தலைமாட்டில் நின்று கொண்டிருந்த அவருடைய தந்தை அத்தி அபுல் காசிம், காசிமுடைய தந்தை, அதாவது முஹம்மது சொல்வதை கேள் என்று சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு கலிமாவை சொல்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். சில நிமிடங்கள் கழித்து அவர் வஃபாத்தாகி விடுகிறார். யூத வாலிபராக இருந்தவர் மூமினாக இறந்து போகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரக வேதனை விட்டு அந்த வாலிபரை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று சொன்னார்கள். ஆக பாருங்கள், பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஹாதிம், பணியாளர், பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஆதரவற்ற பெண்மணி. ஆனால் அத்தகைய மக்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள், எவ்வளவு அக்கறை காட்டினார்கள், அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்தார்கள் என்று பாருங்கள். சிறு பிள்ளைகள் சந்தை நினைச்சுவார்கள், விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்றால் அவர்கள் ரசூலை பார்த்து சலாம் சொல்வதற்கு முன்பாக ரசூல் நினைச்சுவார்கள், சலாம் சொல்வார்கள். பள்ளிவாசல் இமாமாக இருந்து ஒரு செந்தில் நாம் கடந்து சென்றால் பள்ளிவாசல் வரக்கூடிய பிள்ளைகள் நினைச்சுவார்கள், இமாமை பார்த்தது முன்கூட்டி சலாம் சொல்வார்கள். அப்படி இருக்க நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அந்த பிள்ளைகள் சலாம் சொல்ல மாட்டார்களா? நிச்சயமாக சொல்வார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் முந்திக் கொண்டு சலாம் சொல்வதை விட ரசூல் அவர்கள் நினைச்சுவார்கள் முந்திக் கொண்டு அந்த பிள்ளைகளை பார்த்து சலாம் சொல்வார்கள். எவ்வளவு அழகிய குணம், எவ்வளவு பணிவு. சிறுவர்கள் என்ன, பணக்காரர்கள் என்ன, ஏழை எளிய மக்கள் என்ன, ஆதரவற்றவர்கள் என்ன, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை மக்கள் மீதும் அன்பு காட்டக்கூடியவர்களாக, அத்தனை மக்களையும் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, பணிவுடன் நடந்து கொள்பவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் நினைச்சுவார்கள், வீட்டில் குழந்தை பிறந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக கை குழந்தையை பிறந்ததும் எவ்வளவு சீக்கிரம் முடியும் அவ்வளவு வேகமாக நினைச்சுவார்கள் எடுத்து வருவார்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைக்கு தஹ்னீக் செய்ய வேண்டும் என்று. தஹ்னீக் என்றால் என்ன? குழந்தையை எடுத்து வந்தால் ரசூல் நினைச்சுவார்கள் பேரித்தம்பளத்தை அதில் ஒரு துண்டை எடுத்து மென்று அந்த பேரித்தம்பளத்தின் அந்த பகுதியை அந்த குழந்தையுடைய வாயில் ரசூல் அவர்கள் வைப்பார்கள். இதுதான் தஹ்னீக். சஹாபா எதற்காக இப்படி செய்வார்கள் என்று சொன்னால், அந்த குழந்தை உடைய வாயிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ் நீர் நினைச்ச வேண்டும், கலந்து போக வேண்டும். ரசூலுடைய பர்க்கத் என்கிற அடிப்படையில் இப்படி செய்வார்கள். இது ரசூலுடைய விஷயத்தில் மாத்திரம் என்னது அனுமதிக்கப்பட்டது. ரசூலுடைய வியர்வையை என்ன செய்வார்கள், எடுத்து வைப்பார்கள், பாட்டில், இப்படியெல்லாம் சஹாபாக்கள் செய்வார்கள். ஆக இப்படி தஹ்னீக் செய்வதற்காக வேண்டி குழந்தையை கொண்டு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டார், அப்படி நின்றபடியே பெருந்தம்பளத்தை வாங்கி அந்த குழந்தையுடைய வாயில் வைக்க மாட்டார். மாறாக அந்த குழந்தையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள். இதுவே என்னது, ரசூலுடைய பணிவின் மிகப்பெரிய அடையாளம். கொண்டு வந்த குழந்தையை ரசூல் அவர்கள் தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்வார்கள். சில சமயம் அவ்வாறு கையில் எடுக்கும் பொழுது அந்த கை குழந்தை ரசூலுடைய மடியில் என்ன செய்யும், சிறுநீர் கழித்து விடும். அப்போது கொண்டு வந்த அந்த பெற்றோர் நினைச்சுவார்கள், பயந்து ரசூல் மீது சிறுநீர் போய்விட்டது என்கிற அந்த பதட்டத்தில், பயத்தில் வேகமாக தண்ணீர் கொண்டு வாருங்கள் இப்படி என்று அலைந்தால் நினைச்சுவார் ரசூல் அவர்கள். பதற்றப்பட தேவையில்லை, இது குழந்தையுடைய சிறுநீர் தான், தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு கைப்பிடி தண்ணீர் எடுத்து தெளித்துக் கொள்வார்கள், கழுவும் மாட்டார்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த சட்டம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், ஒரு முறை இரண்டு முறை இப்படி நடந்ததும் இனிமேல் யாரும் குழந்தை என்ன செய்யக்கூடாது, என்னுடைய கையில் கொடுக்கக்கூடாது, நான் கையில் வாங்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. கொண்டு வந்தால் கையில் வாங்கி தான் நிச்சயவார் ரசூல் அவர்கள் தஹ்னீக் செய்வார்கள். சில சமயம் அந்த குழந்தைகள் சிறுநீர் கழித்து விடும், ரசூல் அதை நிச்சய மாட்டார்கள், பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இங்கு பல பெற்றோர்கள் பெற்றெடுத்த சொந்த தகப்பனே தன்னுடைய குழந்தையை என்ன செய்வதில்லை, சில பேர் கையில் எடுப்பதில்லை. கை குழந்தையாக இருந்தால் சிறுநீர் கழித்து விட்டால் என்ன செய்வார்கள், சொந்த பிள்ளை சிறுநீர் கழித்து விட்டால் மனைவி மீது என்ன செய்வார்கள், கோபப்படுவார்கள். சொந்த குழந்தை விஷயத்தில் இப்படி என்று சொன்னால் பிறர் பெற்றெடுத்த குழந்தை விஷயத்தில் ரசூல் அவர்கள் அவ்வளவு படிவாக நடந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது இதில் மிகப்பெரிய ஒரு பாடம், படிப்பினை நமக்கு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள் பணிவுடன் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ரசூலுடைய மனைவிமார்கள் அறிவிக்கும் பொழுது, நபிகள் நாயகம் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு வேலைகளில் மனைவிமார்களுக்கு உதவி செய்வார். தன்னுடைய வேலைகளை சுயமாக அவரே செய்து கொள்வார். இது ஒரு பக்கம். செருப்பு அருந்து விட்டால் அவரே என்ன செய்வார், சரி செய்து கொள்வார். ஏதாவது ஆடை கிழிந்து விட்டால் அவரே என்ன செய்வார்கள், அதை தேய்த்துக் கொள்வார்கள். இது மட்டுமல்லாமல் மனைவிமார்களுக்கும் என்ன செய்வார்கள், வீட்டு வேலைகளிலே உதவி செய்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இன்று பல ஆண்களுடைய நிலை என்னவென்றால், வீட்டு வேலைகள் ஆண் செய்தால் அது ஆணுக்கு அழகு கிடையாது. இது என்னது, தற்பெருமையின் அடையாளம். இது ஆணுக்கு அழகு கிடையாது என்று அந்த விஷயத்தை ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டுகிறான்.
வீட்டு வேலைகள் செய்தால் அது ஆணுக்கு அழகில்லை என்கிற ஒரு அழகான காரணத்தை நினைச்சுகிறான் ஷைத்தான். தற்பெருமை என்கிற அந்த அம்சத்தை மறைத்து அழகான ஒரு தோற்றத்தில் அதை காட்டுகிறான். அதை நினைச்சுகிறார்கள் பல ஆண்கள், வீட்டு வேலையெல்லாம் ஆண்கள் செய்யக்கூடாது, அது ஆண்களுக்கு அழகு கிடையாது, எல்லாமே வீட்டு பெண்கள் தான் செய்ய வேண்டும். இது அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த பண்பு. சில சமயம் வீட்டு வேலைகளில் ஆண்களும் என்ன செய்ய வேண்டும், பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஆண் பணி உள்ள ஒரு ஆண், பணி உள்ள ஒரு கணவன் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு அடையாளம். இவ்வாறு அன்பாதவர்களை பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தாவா விஷயத்தில் எடுத்துக்கொண்டால் குறைஷியர்கள், குறைஷியுடைய தலைவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், முஹம்மதே, நாங்கள் உங்களோடு உட்கார வேண்டும் சபையில், நீங்கள் சொல்வதை நாம் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை பின்பற்றக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களை என்ன செய்யுங்கள், ஓரளவுக்கு ஒதுக்கி வையுங்கள். சபையில் அவர்கள் வராமல் இருக்க நீங்கள் ஒதுக்கி வைத்தால் அப்போது நாம் என்ன செய்வோம், சபையில் வருவோம். ஏழைகள் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம், பணக்காரர்கள் தலைவர்கள் நாங்கள் உங்களை சபையில் வரமாட்டோம் என்று சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கி வைத்து சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறான், வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. காலை மாலை அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய இந்த மக்களை நீங்கள் வெறுட்டாதீர்கள், தன்னுடைய சபையை விட்டு விரட்டாதீர்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும், அல்லாஹ்வை நாடக்கூடிய, அல்லாஹ்வின் முகத்தை நாடக்கூடிய இந்த ஏழை மக்களை விட்டு தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளாதீர்கள். அவர்களை சபை விட்டு விரட்டுவது என்ன, அவர்களை விட்டு நீங்கள் தன்னுடைய பார்வையை கூட செய்யக்கூடாது, திருப்பிக் கொள்ளக்கூடாது. பணக்காரர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏழைகளை விட்டு செய்யக்கூடாது, தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளக்கூடாது. யாருடைய உள்ளங்கள் அலட்சியத்தில் இருக்கிறது அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்கி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷியர்களுக்கும் இந்த விஷயத்தை சொன்னார்கள், உங்களுக்காக நான் நினைச்ச மாட்டேன், ஏழை எளிய மக்களை என்னுடைய சபையை விட்டு விரட்ட மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அன்பானவர்களே, சில சமயம் இந்த தற்பெருமை என்பது தொடர்ந்து வளர்ச்சி, வளர்ச்சிக்கு அடுத்து வளர்ச்சி, வெற்றிக்கு அடுத்து வெற்றி என்று தொடர்ந்து ஒரு நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிக்கு மேல் வெற்றி கொடுத்தால் சில சமயம் இந்த விஷயம் என்ன செய்யும், தற்பெருமையில் தள்ளிவிடக்கூடும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி தருகிறான், வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சி தருகிறான் என்று சொன்னால் இந்த தொடர் வளர்ச்சி என்பது உங்களை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, தற்பெருமையில் போட்டுவிடக்கூடாது. மாறாக இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய கிருபை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கு முன்னிலைப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் நாம் தொடர் வெற்றியை பார்த்து அகம்பாவத்தில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக என்னவோ அல்லாஹ் என்ன செய்வான், இடையிடையில் நமக்கு சில தோல்விகளை, சில கஷ்டங்களை தருவான். நமக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வை மறந்துவிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, நான் தான் என்கிற ஒரு அகம்பாவத்தில் மமதையில் போய்விடக் கூடாது என்பதற்கு எனக்கு மேல் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்த்தும் வண்ணம் அல்லாஹ் என்ன செய்வான், வாழ்க்கையில் சில துன்பங்களை, சில தோல்விகளை கொண்டு வருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் இருந்தது, பெண் ஒட்டகம். அடிக்கடி என்ன செய்வார்கள், அந்த அரபுகள் ஏதாவது ஓட்டு பந்தயம் மக்களுக்கு மத்தியில் அல்லது இந்த விலங்குகளுக்கு மத்தியில் ஓட்டு பந்தயம் எல்லாம் வைப்பார்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வேண்டி ஒரு போட்டி. அப்படி ஒட்டகங்களுடைய ஓட்டு பந்தயம் வைக்கப்பட்டால் ஒவ்வொரு முறையும் ரசூலுடைய ஒட்டகம் தான் என்ன செய்யும், ஜெயிக்கும். ரசூலுடைய அந்த ஒட்டகத்தை மற்ற ஒட்டகங்கள் தோக்கடித்ததாக என்ன கிடையாது, வரலாறு கிடையாது. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய தகவல் இது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முறை இப்படிதான் ஓட்டு பந்தயம் நடக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு கிராமவாசி தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு வந்தார். ரசூலுடைய ஒட்டகத்தை தோக்கடித்து அந்த கிராமவாசியுடைய ஒட்டகம் வேகமாக போய்விட்டது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், வாயை பொளந்து, ரசூலுடைய ஒட்டகத்தை இந்த ஒட்டகம் தோக்கடித்து விட்டதே, இது சாத்தியமே கிடையாது என்று ஆச்சரியமாக பார்த்த அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஹக்குன் அலல்லாஹி அல்லா யர்ஃபஅ ஷைஅன் இல்லா வதஅ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை தொடர்ந்து உயர்த்தினால் ஒரு கட்டத்தில் அதை தாழ்த்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஹக்கு என்று சொன்னார்கள். ஆக தொடர்ந்து உயர்வு 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 என்று கிடைத்தால் ஒரு கட்டத்தில் தோல்வி என்பது நிச்சயம். இது இவர்களுக்கு மேலும் அல்லாஹ் இருக்கிறான், இவர்களுடைய நாட்டத்துக்கு மேல் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் மிக முக்கியமானது, அதுதான் செயல்படும் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்வான், இடையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொண்டு வருவான். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி. சரியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்போது இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யமன் நாடு இதெல்லாம் ரசூலுடைய காலத்தில் கைப்பற்றப்பட்டது. உமர் பின் கத்தாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த பக்கம் ஈரான் நாடு, ஈராக் நாடு,
ஷாம் நாடு, எகிப்து என்று பல நாடுகளை உமர் பின் கத்தாப் என்ன செய்தார்கள்? கைப்பற்றினார்கள். உமருடைய காலத்தில் சஹாபாக்கள் கைப்பற்றினார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவா அமீராக இருக்கிறார், அமீருல் முஃமினீன். அவர் நினைச்சுகிறார்கள், சுயமாக ஒரு மண்பானையில் அல்லது ஒரு குடத்தில் தண்ணீரை சுமந்து நினைச்சுகிறார்கள், எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த உர்வா பின் ஜுபைர் என்பவர் ஒரு தாபிஈ, ஒரு மாணவர், அவர் சொல்கிறார்கள், யா அமீருல் முஃமினீன் லா யம்பகி லக ஹாதா, முஃமினீன்களுடைய தலைவரே, ஹலீஃபாவாக நீங்கள் இருக்கிறீர்கள், இத்தனை நாடுகளை ஆளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு செயல் கிடையாது, கொடுங்கள் நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இந்த வேலையை என்னையே நீங்கள் பார்க்க விடுங்கள், தொடர்ந்து பல நாடுகளை கைப்பற்றி வருவதால் என்னுடைய உள்ளத்தில் தற்பெருமையை நான் உணர்கிறேன், அந்த தற்பெருமையை முறியடிப்பதாக இருந்தால் நான் இத்தகைய வேலைகளை சுயமாக செய்ய வேண்டும், நானும் ஒரு சாதாரண மனிதன் தான், நான் அந்த மமதையில் போய்விடக்கூடாது, தற்பெருமையில் நான் விழுந்துவிடக்கூடாது என்று சொன்னால் இத்தகைய வேலைகளை நான் அடிக்கடி செய்ய வேண்டும், நானும் ஒரு சராசரி மனிதன் என்பதை நான் தனக்குத்தானே உணர்த்தும் விதத்திலே இதை நான் செய்ய வேண்டும், விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஆக அன்பார்வர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை கொடுத்தால் அந்த வெற்றியை தருபவன் அல்லாஹ் என்பதை நாம் மறந்து விடாமல், நம்முடைய நாட்டத்துக்கு மேல் அல்லாஹுடைய நாட்டம் உண்டு, அல்லாஹுடைய நாட்டத்தால் தான் இந்த விஷயங்கள் எனக்கு கிடைக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் நொடியில் இந்த நிலைமை அப்படியே மாறிவிடக்கூடும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக்கூடாது. ஆக இது எல்லாமே பணிவுடன் நடந்து கொள்வதற்கு மிக அவசியமான விஷயம். இறுதியாக அன்பானவர்களே, நாம் பணிவுடன் நடந்து கொண்டால் நாம் என்ன செய்யக்கூடாது? மனிதர்களுடைய பார்வையில் நமக்கு மரியாதை இருக்காது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. பணிவுடன் நடந்து கொண்டால் மரியாதை என்ன செய்யாது? ஒரு காலம் குறையாது. நம்மில் பலருடைய ஒரு தப்பான சிந்தனை என்னவென்றால், பணிவாக நடந்து கொண்டால் எல்லா நேரமும் மரியாதை இருக்காது, மக்கள் மதிக்க மாட்டார்கள் என்று எண்ணுவோம். அப்படி அல்ல. பணிவாக நடந்து கொண்டால் மக்களும் மதிப்பார்கள், அல்லாஹும் என்ன செய்வான்? நம்மை மதிப்பான், அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிவுடன் நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை உயர்த்துகிறான். மனிதர்களும் என்ன செய்வார்கள்? குறிப்பாக ஒரு சாதாரண மனிதர் பணிவாக நடந்து கொள்வதற்கும், நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பணக்காரர் சக மனிதர்களோடு பணிவாக நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? பார்க்க எது மிக அழகாக இருக்கும்? சொல்ல போனால் சாதாரண மனிதர் பணிவாக நடந்து கொள்வதை காட்டிலும் ஒரு பணக்காரர், கோடீஸ்வரர், ஆனால் எப்படி பணிவாக பேசுகிறார் பாருங்கள் என்று பணக்காரர் பணிவாக நடந்தால் அது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். மக்கள் நினைச்சுவார்கள், அதை விரும்புவார்கள். சொல்ல போனால் மக்கள் மதிக்காமல் போக மாட்டார்கள், இன்னும் அதிகமாக மதிப்பார்கள். சொல்ல போனால் முன்னாலும் மதிப்பார்கள், நமக்கு பின்னாலும் நினைச்சுவார்கள், மதிப்பார்கள். பின்னால் நம்மை புகழ்ந்துதான் பேசுவார்கள். அகம்பாவமாக நாம் நடந்து கொண்டால், தற்பெருமை அடித்துக் கொண்டால், முன்னால் நினைச்சுவார்கள் பணக்காரர் அல்லது பெரிய பதவியில் உள்ளவர் என்கிற அடிப்படையில் ஏதோ பயந்து மரியாதை செலுத்தி பேசினாலும் பின்னால் போய் நினைச்சுவார்கள் நம்மை குறித்து புறம் பேசுவார்கள். அதுதான் சொல்ல போனால் நம்முடைய மரியாதையை குறைக்கக்கூடிய விஷயமே தவிர பணிவின் காரணமாக என்ன செய்யாது? மக்களுடைய பார்வையிலும் நம்முடைய மரியாதை குறையாது, அல்லாஹுடைய பார்வையிலும் நம்முடைய மரியாதை குறையாது. மாறாக பணிவாக நடந்து கொள்பவருடைய அந்தஸ்துகளை எல்லாம் இன்னும் உயர்த்துகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளங்களை தற்பெருமையை விட்டு, அகம்பாவத்தை விட்டு சுத்தம் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிவை ஏற்படுத்துவானாக. பணிவுடன் சக மனிதர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த அம்சத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்திருக்க, ஒருவர் மிக அகம்பாவத்தோடு தெனாவட்டாக திமிராக நினைச்சுகிறார், நடந்து செல்கிறார் அந்த வழியாக. அவரை பார்த்தார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் சபையில் ஒரு சஹாபி மிக பணிவுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் இவரை போன்ற பணிவுள்ள ஒருவர் இருப்பது, பூமி நிறைய எக்கச்சக்கமான இப்படிப்பட்ட முத்தக்கப்பிரின் அகம்பாவம் உள்ளவர்கள் இருப்பதை விட அது மேலானது, சிறந்தது என்பதாக சொன்னார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் முத்தக்கப்பிரீன், தக்கப்புர் செய்பவர்கள், பெருமை அடித்துக் கொள்பவர்கள் ஒரு காலம் சிறந்தவர்கள் ஆக முடியாது. அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாரின் ஃபகூர், பெருமை அடித்துக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணி உள்ளவர்களை நினைச்சுகிறான், நேசிக்கிறான், அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதை விட கேட்பதை விட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم آت انفسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها. اللهم اعز الاسلام والمسلمين وانصر الاسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. واخر دعوانا الحمد لله رب العالمين.